வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். யோவான் அதிகாரம் 2. கலிலேயாவின் எந்த ஊரில் கல்யாணம் நடந்தது? கானாவூரில். கானாவூர் எங்கு உள்ளது? கலிலேயாவில். கலிலேயாவில் உள்ள கானாவூரில் என்ன நடந்தது? கல்யாணம். கல்யாணம் எப்போது நடந்தது? 3ஆம் நாளிலே. கல்யாண வீட்டில் இருந்தது யார்? இயேசுவின் தாய். கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்கள் யார்? இயேசுவும் சீஷர்களும். இயேசுவும் சீஷரும் எங்கு அழைக்கப்பட்டிருந்தனர்? கல்யாணத்துக்கு. எது குறைவுபட்டது? திராட்சரசம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னது யார்? இயேசுவின் தாய். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன என்று கூறியது யார்? இயேசு. என் வேலை இன்னும் வரவில்லை என்றது யார்? இயேசு. இயேசு யாரிடம் என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்? அவருடைய தாயிடம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றது யார்? இயேசுவின் தாய். கற்சாடிகளில் எத்தனை குடம் தண்ணீர் கொள்ளும்? 2, 3. எத்தனை கற்சாடிகள் இருந்தது? 6. ஜாடிகளில் எதை நிரப்ப இயேசு சொன்னார்? தண்ணீர். தண்ணீரை எதில் நிரப்ப இயேசு சொன்னார்? ஜாடிகளில். தண்ணீரை ஜாடிகளில் நிரப்பச் சொன்னது யார்? இயேசு. இயேசு தண்ணீரை ஜாடிகளில் நிரப்ப யாரிடம் சொன்னார்? வேலைக்காரரிடம். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பியது யார்? வேலைக்காரர். பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்று கூறியது யார்? இயேசு. பந்தி விசாரிப்புக்காரனிடம் வேலைக்காரர் கொண்டு போனது என்ன? திராட்சரசமாக மாறிய தண்ணீர். திராட்சரசமாக மாறிய தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு சென்றது யார்? வேலைக்காரர். திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று யாருக்கு மட்டும் தெரிந்தது? வேலைக்காரருக்கு. திராட்சரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரன் யாரை அழைத்தான்? மணவாளனை. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று கூறியது யார்? பந்தி விசாரிப்புக்காரன். எந்த மனுஷனும் முதலில் எந்த ரசத்தை கொடுப்பான்? நல்ல திராட்சரசத்தை. இயேசு முதலாம் அற்புதத்தை எங்கே செய்தார்? கலிலேயாவிலுள்ள கானாவூரிலே. கலிலேயாவிலுள்ள கானாவூரிலே இயேசு தனது எத்தனையாவது அற்புதத்தை செய்தார்?
முதலாம், யார் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள்? சீஷர்கள். சீஷர்கள் யாரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்? இயேசுவினிடத்தில். கப்பர்நகூமுக்கு போனது யார்? இயேசு, அவருடைய தாயார், சகோதரர் மற்றும் சீஷர்கள். இயேசு எங்கே சில நாட்கள் தங்கினார்? கப்பர்நகூம். யாருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது? யூதருடைய. யூதருடைய பண்டிகை எது? பஸ்கா. எருசலேமுக்கு போனது யார்? இயேசு. தேவாலயத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்திருக்கிறதை இயேசு கண்டார்? ஆடு மாடு புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள். இயேசு எதினால் சவுக்கை உண்டு பண்ணினார்? கயிற்றினால். இயேசு கயிற்றினால் என்ன உண்டு பண்ணினார்? சவுக்கு. இயேசு யாருடைய காசுகளை கொட்டினார்? காசுக்காரருடைய. இயேசு காசுக்காரருடைய எதை கவிழ்த்து போட்டார்? பலகைகளை. இவ்விடத்திலிருந்து இவைகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? புறா விற்கிறவர்களிடம். யாருடைய வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று இயேசு கூறினார்? என் பிதாவின். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று கூறியது யார்? இயேசு. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான எது என்னை பட்சித்தது? பக்தி வைராக்கியம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருந்ததை நினைவு கூர்ந்தது யார்? சீஷர்கள். எதை இடித்து போட இயேசு கூறினார்? ஆலயத்தை. ஆலயத்தை இடித்து போடச் சொன்னது யார்? இயேசு. எதை 3 நாளைக்குள் எழுப்புவேன் என்று இயேசு கூறினார்? ஆலயத்தை. எருசலேம் ஆலயம் கட்ட எத்தனை வருஷமானது? 46 வருடம். இயேசு எந்த ஆலயத்தை குறித்து பேசினார்? தம் சரீரமாகிய ஆலயம். இயேசு எருசலேமில் இருக்கையில் என்ன பண்டிகை நடந்தது? பஸ்கா. பஸ்கா பண்டிகையில் இயேசு எங்கு இருந்தார்? எருசலேமில். யார் செய்த அற்புதங்களைக் கண்டு அவருடைய நாமத்தில் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள்? இயேசு. இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தது யார்? அநேகர். யார் உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறியாதிருந்தார்? மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை. மனுஷரை குறித்து என்ன கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை? சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்.